ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டிலையே எப்படி நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது வந்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு வெட் கிளாத்தை வச்சு இந்த மாவு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது வந்து மினிமம் 1/2 அன் ஹவர் இருக்கணும், மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். ஸோ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கேரட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இந்த 3ஐயும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிளாத் எடுத்துகிட்டு அந்த மாவை வந்து நம்ம வந்து இடியாப்ப அச்சில் வச்சு புழிஞ்சிடலாம். ஸோ இடியாப்ப அச்சில் வச்சு புளிகிறதுக்கு நான் வந்து 2ஆக இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இடியாப்ப அச்சில் வந்து அந்த ஹோலோட சைஸ் வந்து மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். ஒரு உட்டன் போல் அல்லது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது வந்து நம்ம பண்ணுற நூடுல்ஸ் வந்து அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக ஸோ நம்ம புளியும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இடியாப்பம் புளிகிற மாதிரி நமக்கு ஈஸியாக வராது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி புளியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கோதுமை மாவு வந்து அப்பப்போ இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது வந்து ஒன்றோட ஒன்று அது வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மாவு வந்து ஃபினிஷ் ஆகும்போது ஒரு நைஃபை வச்சு அந்த எண்டில் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ வந்து வீட் ஃப்ளோரை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து நல்லா உதிரியாக வந்திருக்குது. இப்போ இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 4 கப் தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ தண்ணியை வந்து ஃபஸ்ட் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம வந்து நூடுல்ஸை நம்ம வந்து போட்டுடலாம். கரெக்டாக இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வைக்கணும். நான் இப்போ இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்குது. ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். இதை விட அதிகமாக டைம் வச்சிங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நூடுல்ஸை மட்டும் நல்லா வடிகட்டி அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். அதை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ போட்டுடலாம். வெங்காயம், கேரட், அப்புறம் வந்து கேப்சிகம், இந்த 3ஐயும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பவுடர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் இன்றைக்கி நல்ல மிளகு பவுடர் ஆட் பண்ணுறேன். அது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக சில்லி பவுட்ரு கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
இப்போ சாஸ் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா வச்சு நீங்கள் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் வந்து சாஸ்க்கு பதிலாக மல்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது நம்ம நூடுல்ஸில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் குக் ஆகுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை விட்டுடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 80% குக் ஆனால் போதும். இதில் நம்ம இப்போ நூடுல்ஸை வந்து போட்டுடலாம். இப்போ நூடுல்ஸை வந்து வெஜிடபிள்ஸ் கூட மெதுவாக நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா மறுபடியும் அதை வந்து ஒரு 1 மினிட்க்கு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குக் பண்ணுங்கள். 1 மினிட்க்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இப்போது எம்மியான வீட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடையிலலாம் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் வந்து நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க. கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.